ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ வந்து எதுக்காகனா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு கண்டென்ட் வீடியோ இல்லை. கண்டென்ட் வீடியோ இல்லைனா எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக போடுற மாதிரி கண்டென்ட் வீடியோ இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம நார்மலாக போடுறதுக்கு கொஞ்சம் வெளியிலேருந்து ஒரு மாதிரி யோசித்து போடுறோம். எதை பற்றினா ரொம்பவே ஃபேமஸாக இப்போ நம்ம இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸாக தான் போயிட்டுருக்கு. அந்த விஷயம் என்ன விஷயம்னு தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த அயோத்தியா ராமர் டெம்பிளில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. அதில் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் கான்ட்ரவர்சி, அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த அயோத்தியா டெம்பிள் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் இதை பற்றி எப்படியாவது ஒரு வீடியோ எடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டான ஒரு இது மாட்டல, இப்போ மாட்டியிருக்கேன். அதான் அதை பற்றி பேசிடலாம். சரி, ஓகே. இப்படி லைட்டாக மூச்சு வாங்குது. இந்த மாதிரிலாம் நான் வீடியோ எடுத்து போட்டதே இல்லையா, அதனால தான் லைட்டாக கொஞ்சம் ஷிவரிங்காக இருக்குது. சரி, ஓகே, போக சரியாயிடும். சரி, ஓகே. ஒரு டைலாக் ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் டைம் சொல்ல போகிறேன். கொஞ்சம் காமெடியாக இருந்தால் சிரிச்சிடாதீங்க, ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ. வீடியோ சாரி தப்புனா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்படின்னு சொன்னோடனே இன்ட்ரோ வரும், பட் அதெல்லாம் இல்லை, சும்மா சொல்லணுன்ட்டு சொன்னேன். டைலாக் காமெடியாக இருந்தால் மன்னிச்சிருங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமா? இப்போ வந்து இந்த அயோத்தியா இருங்க ஒரு நிமிஷம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னதுன்னா, இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் பற்றி பேசுவேன். அவங்களோட பேரை சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் சாரை பற்றி சொல்லுவேன்னா, அவர் வந்து இப்போ வந்து சச்சின் இப்படி பண்ணாங்க, அவங்க பேர் சொல்கிற அளவுக்கு, சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட், அவங்க பேர் சொல்கிற அளவுக்கு நான் சின்ன பையன் தான். பட் இந்த வீடியோக்காக மட்டும் அவங்க பேர் சொல்லிப்பேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா? சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ வந்து இந்த அயோத்தியா ராமர் டெம்பிள், அயோத்தியாவில் ராமர் டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைல்டு ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்க விஷயம். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், நம்ம பண்ணி கிரிக்கெட்டர் தான் இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் கிரிக்கெட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சச்சின், அனில் கும்ப்ளே, அதுக்கப்புறம் விராட் கோலி, தோனி, விமென்ஸ் கிரிக்கெட் மித்தாலி ராஜ், ரவீந்திர ஜடேஜா, இன்னும் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? அதில் சச்சின் டெண்டுல்கர், அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, இவங்களாம் வந்தாங்க. வந்தவங்களை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. முக்கியமான இந்தியன் கிரிக்கெட்டர் 2 முக்கியமான தலைங்க. ஒன்று தலைன்னொடனே நம்ம தோனி, இன்னொன்று கோலி. அவங்க 2 பேர் வரல. அது ஏன் வரலன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 2 தலைங்க, இந்தியன் கிரிக்கெட்னு 2 தலைங்க. ஒன்று தோனி, கோலி, இன்னொன்று ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா வந்து அவர் வந்து தலை, ஓகேவா? ரோஹித் சர்மாவை இன்வைட் பண்ணாங்களா இல்லையான்ட்டு எனக்கு தெரில. ஒரு பக்கம் பண்ணாங்கன்றாங்க, இன்னொரு பக்கம் பண்ணலன்றாங்க. அதனால தான் எனக்கு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் ரோஹித் சர்மாவை பற்றி. கரெக்டாக எனக்கு எதுவும் தெரியல. அதனால தான் நான் இந்த வீடியோவில் ரோஹித் சர்மாவை பற்றி எதுவும் பேச மாட்டேன், ஓகேவா? ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கிங் கோலியை வந்து வரலன்றதை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? இது வந்து எனக்கு கன்க்ளூசிவாக தெரிலப்பா. நான் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணதை வச்சு தான் சொல்கிறேன். அதுலேயும் நான் பார்த்த வரைக்கும் எப்படி எனக்கு தெரியுதுன்னா, 50% வந்து கோலி வந்திருக்காரு அயோத்தியா ராமர் டெம்பிளுக்குன்ற மாதிரி இருக்குது. மீதி 50% கோலி அயோத்தியா ராமர் டெம்பிளுக்கு வரலன்ற மாதிரி இருக்குது. முதல்ல வந்து எப்படி அயோத்தியா ராமர் டெம்பிள் கோலி வந்தாருன்னு சொல்கிறாங்கன்றதை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, கோல்டு, அதனால தான். சரியா, ஓகே, சாரி. சரி, ஓகே. இப்போ வந்து கோலி ஏன் வந்து எப்படி அயோத்தியா ராமர் டெம்பிளுக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்தாலும், ஓகேவா? இங்கே ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ தெரியும், ஓகேவா? இது வந்து கோலி வந்து அயோத்தியா ராமர் டெம்பிளில் வந்தப்போ எடுத்த ஃபோட்டோன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்போ அந்த அயோத்தியா ராமர் டெம்பிளுக்கு வரவங்க யாரும் ஒன்றும் ரெஜிஸ்டரில் சைன் போட்டோ அப்படியோ நமக்கு தெரிய போகிறதில்ல. மீடியாஸ் கவர் பண்ணுறது தான். மீடியா கவர் பண்ணுறது வச்சு தான் நம்ம டிவியில் பார்ப்போம், சோஷியல் மீடியாவில் பார்த்து தெரியும். என்னன்னு சொல்கிறாங்கன்னா, மீடியாஸ்லாம் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸை கவர் பண்ணுறதுல பிஸியாக இருந்துட்டாங்க. கோலி வந்தப்போ மீடியா யாருமே கோலியை கவர் பண்ணல. அதனால தான் கோலி வந்து அயோத்தியா ராமர் டெம்பிளுக்கு வந்தது யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதான் ஃபோட்டோ தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு கோலி வந்து அயோத்தியா ராமர் டெம்பிளுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு நானும் யோசித்தேன், நீங்களும் கண்டிப்பாக யோசிச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவே வந்து ஃபேக் ஃபோட்டோவாம், அப்படி தான் இருக்குது. அது வந்து ஃபேக் ஃபோட்டோனா, ஐ மீன் என்னென்னா, லாஸ்ட் இயர் வந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வந்து கோலி திருப்பதிக்கு போயிருப்பார். அந்த ஃபோட்டோ வந்து திருப்பதியில் எடுத்த ஃபோட்டோவாம். இது வந்து அயோத்தியா ராமர் டெம்பிள் எடுத்த ஃபோட்டோவே இல்லை. கோலி ஃபேன்ஸ் வந்து கோலி வந்தாருன்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த ஃபோட்டோ இந்த மாதிரி பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அந்த அயோத்தியா ராமர் நிறைய பேர் போட்டு இந்த போஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் பார்த்தேன். இந்த ஃபோட்டோவும் அதுவும் பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் பேக்ரவுண்ட்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுது அது வந்து திருப்பதியில் எடுத்த ஃபோட்டோவா இல்லை அயோத்தியா ராமர் டெம்பிள் எடுத்த ஃபோட்டோவான்னு சொல்லுங்கள். அண்டு இன்னொரு முக்கியமான ரீசன் எதனால் கோலி வந்து வரலன்னு சொல்கிறாங்கன்னா, அயோத்தியா ராமர் டெம்பிள் ஓப்பனிங் செரிமனிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பிசிசிஐ வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. என்னென்னா,
கோலி வந்து அவரோட பர்சனல் ரீசனுக்காக ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட மாட்டார். அவர் பர்சனல் ரீசனுக்காக ஃபஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டார். அவர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க, சொந்த ஊராக வெளியூருக்கு போகிறாங்க. அது என்ன பர்சனல் ரீசன் என்னன்னுலாம் தெரில. அதனால அந்த பர்சனல் ரீசன் காரணமாக தான் வந்து கோலி வந்து சாரி எக்ஸ்கியூஸ் மீ அந்த பர்சனல் ரீசன் காரணமாக தான் வந்து கோலி அயோத்தியா ராமர் டெம்பிள் ஓப்பனிங் செரிமனிக்கு வரலன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இருங்க ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும். அதுக்கு முன்னாடி தோனியோ ஏன் வந்து அந்த அயோத்தியா ராமர் டெம்பிள் ஓப்பனிங் செரிமனிக்கு வரலன்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுருக்கேன். அந்த கொஸ்டினை கேட்டுக்கிறேன். சரி, இப்போ நம்ம தோனி வந்து இந்த அயோத்தியா ராமர் டெம்பிள் ஓப்பனிங் செரிமனிக்கு வராதது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம தோனியோட ஃபேன்ஸ் தான். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பெரிய மெகா ஈவெண்ட் அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நான் தான் பார்க்க முடியும். அவர் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம் வருஷத்துக்கு ஒரு 2 போஸ்ட்டு 3 போஸ்ட்டு அப்படி தான் போடுவார். அதனால் ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க ஃபேன்ஸ்லாம் பார்க்கலான்னு. அதில் நானும் ஒருத்தன் தான். நான்லாம் நியூஸ் சேனலே தான் வச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி அந்த அயோத்தி ராமன் டெம்பிள் ஓப்பனிங் செரிமனி அப்போ ஃபுல்லாக நியூஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். சச்சின் வந்தாங்கன்னு போட்டாங்க, அனில் கும்ப்ளே வந்தாங்கன்னு போட்டாங்க. கடைசி வரைக்கும் தோனி வருவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் அதுக்கும் வந்து பார்க்குறதுக்கு தோனிக்கு இன்விடேஷன் வந்துச்சு. அதுக்கும் எல்லா ஃபேன்ஸுமே ஆர்வமாக இருந்தாங்க. நம்ம எப்படியாவது தோனியை பார்க்கலாம். வேர்ல்டு கப் வின்னிங் மொமெண்ட் அப்போ வந்து நம்ம தோத்துட்டோம், அது வேறு விஷயம். வேர்ல்டு கப் வின்னிங் மொமெண்ட் அப்போ வந்து தோனி கூட இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருந்தாங்க. பட் அதுக்கும் தோனி வரல. இதெல்லாம் கொஞ்சம் அந்த ஃபேன்ஸு கோவன்றதை விட ஃபேன்ஸ் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டம் தான் சொல்லணும். ஃபேன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாயிட்டாங்க. இது வந்து இப்போ இந்த அயோத்தியா ராமர் டெம்பிள் ஓப்பனிங் வந்து அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒகேஷன். எவ்வளோ பெரிய பெரிய லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. அந்த மாதிரி ஒரு ஒகேஷனில் நம்ம தோனியாக இருக்கணும்ன்ட்டு ஃபேன்ஸ்லாம் ஆசைப்பட்டுருக்காங்க. பட் அது வராமல் இருக்கிறதும் அவங்களோட பர்சனல். அதில் நம்ம தலையிடக்கூடாது. இந்த விஷயத்தை நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து அந்த ஆர்டிக்கல் படித்தேன். அதில் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படின்னா சொல்ல முடியாது. கொஞ்சம் ரொம்ப சொல்லணும்னா செம்ம ஹார்ஷாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே நான் சரி ஒரு வீடியோ எடுக்கணுன்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவே எடுத்தேன். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்போ வந்து கோலியை பற்றி சொல்லவே மாட்டேன், ஓகேவா? ஏன்னா கோலி வந்து வந்தாங்களா இல்லையான்ட்டு நமக்கு தெரியாது. 50% வந்தாங்க, வரல. அதனால கோலியை வந்து நம்ம விட்டுடலாம், ஓகேவா? தோனியை பற்றி மட்டுமே பேசிக்கலாம், ஓகேவா? தோனி வந்து அந்த அயோத்தியா ராமர் டெம்பிள் ஓப்பனிங்க்கு வராததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. ஓகே, சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யாராவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சில வேர்ட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து எனக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் கண்டினியூஸாக வீடியோலாம் கரெக்டாக போட்டுருவேன். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் இந்த சண்டே லாங் வீடியோஸ்லாம் போடுறது மட்டும் கொஞ்சம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் போட்டுருவேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் யாருன்ற டவுட்டில் கேட்காதீங்கப்பா. ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரியும், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேவா? அதுக்கப்புறம் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். சரி, ஓகே. ஓகே, சரி, பாய், டாட்டா, see you, love you all.